இன்னைக்கு கோல்டோட விலை திருப்பி இறங்கிடுச்சு. எல்லாரும் ஏன் கோல்டு தான் வேணும்னு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க? என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் மெயின் விஷயம் நம்பிக்கை. நம்மளை பொறுத்த வரைக்கும் கோல்டுங்கிறது ஊரே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது பிசிக்கலா இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைனா ஹைடு கூட பண்ணி வச்சுக்கலாம். இதே ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் இன்விசிபிள் ஃபண்ட்ஸா இருக்கிறதுனால எல்லாரும் அதை டிபெண்ட் பண்ணி இருக்க யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நம்ம ஊர்ல காலங்காலமா கோல்டு வாங்குறது எப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு செப்பரேட் நாலேஜ் தேவைப்படும். சோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸினால நம்ம நிறைய பேர் அதை சூஸ் பண்றோம். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எமர்ஜென்சி டைம்ல கோல்டு ஈஸியா வித்துட்டு பைசாவா ஆக்கிக்கலாம். இதே ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேருக்கு எப்படி மாத்தணும்னு தெரியாம இருக்கலாம். சோ ஒரு சேஃப் பெட்டா கோல்டு தான் எல்லாரும் சூஸ் பண்றாங்க. இப்போ காலம் மாறிக்கிட்டு வருது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா 2026லயும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவை பொறுத்த மட்டும் டாப்ல தான் இருக்கும். வெறும் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாம சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸ் இல்ல ஒரு அடையாளமா இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க.